அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முந்தைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்களுடன் இயக்குனர் அமீர் அவர்கள் நேர்காணல் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நேர்காணல் முடிச்சதும் இந்த பக்கம் போய் ஜீவா டுடேங்கிற என்ற தமிழ் வலைவலிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு. அந்த நேர்காணல பல விடயங்களை பேசுறாங்க. அப்படி பேசுகின்ற போது அது ஒரு இடத்துல இயக்குனர் அமீர் அவர்கள் சொல்றாங்க, அதாவது 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்த போது என்னுடைய இன்றைய தேவை திமுக, அதனால திமுகவுக்கு வாக்களித்தன்னு சொல்லி அண்ணன் அமீர் அவர்கள் பேசுறாங்க. இயக்குனர் அமீர் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இன்றைய காலத்தினுடைய தேவை திமுக, இன்றைய காலத்தினுடைய தேவை திராவிடம். அப்படின்னா அப்ப இன்னொரு பக்கம் என்ன சொல்லணும், இன்றைக்கு தேவையில்லாதது தமிழ் தேசியம், இன்றைக்கு தேவையில்லாதது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற தோணியில தான் 2021ஆம் ஆண்டு இயக்குனர் அமீர் அவர்கள் இன்றைய தேவை திமுக, இன்றைய தேவை திராவிடம் சொல்லி முடிவு பண்ணி திமுகவுக்கு வாக்களித்ததாக குறிப்பிடுகின்றார். நான் அதே இடத்துல வரேன். இன்றைய தேவை திமுக இயக்குனர் அமீர் அவர்கள் சொல்றாங்க இல்லையா? சரி, நம்ம இப்ப நடப்பிலே பேசணும், நிகழ்விலே பேசணும். கடந்த காலம் பழங்காலத்துக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா? 2024க்கான இந்த ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. இதுல அந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்தவர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் கூட்டணி இடம் ஒதுக்குறாங்க. இது இல்லாம திமுக சின்னத்துல, உதயசூரியனுடைய சின்னத்துல, திமுக கட்சிக்காரர்களோ திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் அந்த உதயசூரியன் சின்னத்தில் நின்னதோ சேர்த்தா 23 பேர் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாங்க. அந்த 23 பேர்ல ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதானா? கிடையாது. ஒரு இஸ்லாமியருக்கு கூட திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு இந்த திராவிடம், இந்த திமுக, இந்த ஸ்டாலின் வாய்ப்பு கொடுக்கல. அது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 20க்கும் மேற்பட்ட மேயர்களில் ஒருவர் கூட, ஒரு துணை மேயர் கூட இஸ்லாமியர் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த மாவட்டங்கள்ல மாவட்ட ஆட்சியராக, அந்த IPS முடிச்ச மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கின்ற ஒருத்தவங்க கூட கிடையாது. ஏன்? எப்படி? அப்ப உங்களுடைய தேவை, இன்றைய தேவை திமுக சொன்னீங்களா, இன்றைய தேவை திராவிடம் சொல்றீங்களா? ஆனா எந்த இடத்திலையும் திமுக, இந்த திராவிடம் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லையா? இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள்ல வைஸ் சான்சலர் எத்தனை பேர் இஸ்லாமியர்? அந்த திமுக ஆட்சி, இந்த திராவிட ஆட்சி, இந்த திமுக ஸ்டாலின் ஆட்சி கொடுத்திருக்கு, வாய்ப்பு கொடுத்திருக்கு, கொடுக்கலையே. அப்ப எப்படி இன்றைய தேவை திராவிடமாக, இன்றைய தேவை திமுகவாக இருக்க முடியும்? இவ்வளவு அமைச்சர் நாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பதவியை விட்டு நீக்கினாங்களா? எதுக்கு நீக்கணும்? ஒருவர் கைது செய்யப்பட்டு குற்றத்தை தண்டனையாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றாரு செந்தில் பாலாஜி. அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் அவர் அமைச்சராக நீடிக்கின்றார். ஆனா நாசர் என்ன செஞ்சாரையா? அப்ப அமைச்சர் நேருலாம் நல்ல முறையில் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரா? KKKSS அமைச்சராக நல்ல சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரா? துரைமுருகன் நல்ல சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரா? இன்னும் மத்த அமைச்சர்கள் எல்லாம் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்களா எபிஷியன்சியோட? அப்ப அமைச்சர் நாசர் மட்டும் இன்எபிஷியன்ஸா செயல்பட்டார் சொல்லி தூக்குனீங்களா? இது என்ன கொடுமை? அப்ப இது எதை காட்டுது? இஸ்லாமியர்கள் புறந்தள்ளப்பட வேண்டும், இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய திராவிடத்தினுடைய அடிப்படை தத்துவம். எப்படி பிஜேபி, RSS, இந்துத்துவ சங்க பரிவார் கூட்டங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கின்றதோ, இஸ்லாமியர்களை புறந்தள்ளுகிறதோ, இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கி அழிக்கின்றதோ, அதே இடத்துலதான் இந்த திமுக, இந்த திராவிடம் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கின்றது. உண்மைக்கு மாறாக இன்றைய தேவை திமுகங்கிறார் வாய்க்கூசாம. அப்புறம் ஒரு இடத்துல சொல்றாரு, அண்ணன் சீமான் சொல்லுவதாக, அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதாக சொல்றாரு. டேய், நீனும் நானும் அண்ணன் தம்பிடா, என்னை தாண்டி தாண்டா உன்னை அடிக்க முடியும் அப்படின்னு எங்க பேசுறாரு? அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில இருக்க போது பேசுறாரு. ஆனா என்னையே இரவுல விசாரணைக்கு வரும்பொழுது, ராணுவம் உள்ளே நுழையும் பொழுது, முள்வேலி கம்பிகளுக்குள்ள அடைக்கப்படுகின்ற போது என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி அண்ணன் சீமானை பார்த்து கேள்வி எழுப்புறார் இயக்குனர் அமீர் அவர்கள். நான் கேள்வி வைக்கிறப்ப என்ன பண்ண முடியும்னு அண்ணன் சீமானை பார்த்து கேள்வி கேட்ட இயக்குனர் அமீர் அவர்கள் 1967 ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரைக்கும் என்ன பண்ணுச்சு, ஏன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அனுமதிச்சு, ஏன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு தடுக்கல அப்படின்னு திமுகவை பார்த்து, அந்த திராவிடத்தை பார்த்து
கேள்வி கேட்கறதுக்கு என்ன நாக்குல சுளுக்கு வந்துடுச்சா இயக்குனர் அமீர் அவர்களே? தமிழ்நாட்டில் முதலாக இந்த பிஜேபிய இந்த சங்கிகளை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போய் விட்டவன் யாரு? விட்ட கட்சி எந்த கட்சி? திமுக தான். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை தோற்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணனை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள்ள கொண்டுகிட்டு போனது யாரு? கேடுகட்ட கருணாநிதி தானே. எச் ராஜாவை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள அழைச்சுக்கிட்டு போனது யாரு? முதலாக கருணாநிதி தானே. இந்த திராவிடன் தானே, இந்த திமுக தானே. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இன்னைக்கு பிஜேபி வளர்ந்திருக்கு, RSS வளர்ந்திருக்கு, சங் பரிவார கூட்டங்கள், இந்துத்துவ கும்பல்கள் இன்னைக்கு கொண்டாட்டமா இருக்கு. நல்லா வளர்ந்திருக்குன்னா இந்தியாவில் அதற்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம். யார் தெரியுமா? கேடுகட்ட கருணாநிதி தான். 1999 தொடங்கி 2004 ஆண்டு வரை அந்த பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து அந்த பிஜேபி ஆட்சி நடந்ததுனாலதான் பிஜேபி வளர்ந்துச்சு. அதன் விளைச்சல் தான், அதனுடைய பலன் தான் 2014 மீண்டும் பாஜக இந்த மோடி அமித்ஷா ஆட்சிக்கு வந்தானுங்க. இன்னைக்கு நாடு இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவும் இன்னைக்கு குட்டி சவரா போயிருக்கு. இப்படி இந்தியாவும் தமிழ்நாடு குட்டி சேவரா போனதற்கும், இஸ்லாமியர்கள் பெருத்த பாதிப்புக்கும், குஜராத்திலே இன படுகொலை நடந்ததற்கும் மொத்த காரணமும் அந்த கேடுகட்ட கருணாநிதி, அந்த திமுக, அந்த திராவிடம். ஆனா இதையெல்லாம் இயக்குனர் மறந்துட்டு இன்றைய தேவை திமுக, இன்றைய தேவை திராவிடம். உங்களெல்லாம் மனுஷனா நீங்களா என்னங்கய்யா? சிந்திக்கவே மாட்டீங்களா? புத்தி எங்கதான் இருக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆர் யூ இன்சேன்? கேள்விகளை நிறைய எழுப்புவதற்கும் நிறைய பேசுவதற்கும் நிறைய இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை இங்க சொல்லலாம். என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அமைதியாக வாழ விரும்ப மாட்டார்கள் பேசினவர் வாஜ்பாய். பிஜேபி கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர். அவர் தான் அப்படி பேசுறாரு. அப்படி பேசின வாஜ்பாய இந்த கேடுகட்ட கருணாநிதி என்ன சொன்னார்? இந்த ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி சொல்லி வக்காலத்து மயிர் வாங்கினவர் இந்த கேடுகட்ட கருணாநிதி. அப்படிதான் பேசுவாரு கருணாநிதி. ஏன் இதே கருணாநிதி இன்னொன்னு சொன்னார், தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற திராவிடர் கழகம் போலதான் RSS அப்படி சொல்லி அவருடைய கட்டுரை எதிராரு முரசொலியில எழுதி வெளியிடுறாரு. இப்படியெல்லாம் கேடுகட்ட அந்த கும்பலுக்கு, அந்த இந்துத்துவாவுக்கு, அந்த பிஜேபிக்கு, அந்த RSSக்கு வக்காலத்து மயிர் வாங்கினவர் தான் இந்த கருணாநிதி. அது மட்டுமல்ல, இன்னும் ஒன்னு சொல்றேன், நிறைய இது சொல்லாம விட முடியல. 1997 உக்கடம் பகுதியில காவலர் செல்வராஜுங்கிறவர் ஒருத்தர் மரணம் அடைஞ்சார். அந்த மரணத்தை தொடர்ந்து அங்க வாழ்கின்ற இஸ்லாமியருடைய தெருக்கள்ல கலவரம் ஏற்படுது. கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள், ரவுடிகள் உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள், உள்ள விடப்படுகிறாங்க. அங்கு வீடுகள் எல்லாம் சூறையாடப்படுகிறது, வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்படுகிறது. ஏறக்குறைய 19 இஸ்லாமியர்கள் அந்த 97 கருணாநிதியுடைய ஆட்சியில, இந்த திராவிடத்துடைய ஆட்சியில, இந்த திமுக ஆட்சியில இஸ்லாமியர் சொந்தங்கள் 19 பேர் படுகொலை செய்யப்பட்டார். ஆனா இன்னைக்கு நாம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்துல 13 பேர் இறந்து போனர், துப்பாக்கியால் சுட்டு இறந்தத நாம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கோவை உக்கடம் பகுதியில் 1997 கருணாநிதியால இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டத நாம மறந்துடுறோம். என்ன புத்தி தெரியல. ஏன் இப்படி இயக்குனர் அமீர் இப்படி பேசுறாரு? இன்றைய தேவை திமுக, இன்றைய தேவை திராவிடம். ஏன் பேசுறாரு தெரியல. பைத்தியத்தினால முத்திடுச்சா தெரியல. யானை தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கும்பாங்க. அப்படிதான் இயக்குனர் தன்னுடைய தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறார் அப்படின்னு சொல்றதை தவிர நம்மளால வேற ஏதோ இன்னும் கடுமையா பேசுறதுக்கு மனசு வர மாட்டேன்.